தலைவர் அவர்கள் தளபதி அவர்கள் வந்து ரஷ்யாவில் படப்பிடிப்பு தளத்தில் இருக்கிறாங்க. அந்த படப்பிடிப்பில் வந்து ஒரு சிறு காயம் ஏற்படுது அவருக்கு. அங்கே இருக்கின்ற மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 10 நாளாவது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தளபதி அவர்கள் வந்து நினச்சிருந்தா ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் 40 மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணி வராரு. சிறிதளவு ஓய்வு கூட அவருக்கு இல்லை. 40 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை அவர் ஆட்டினார். அடுத்தடுத்த நகர்வுகள் என்னென்னவா இருக்க போகுது? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் எந்த மாதத்தில் வேணால் வரலாம். ஆனால் மிகப்பெரிய ஒரு மாநாடு, தமிழ்நாடே வந்து திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு மாநாடு இருக்கும். தலைவர் அவர்கள் வந்து நான் கியூவில் நின்று ஓட்டு போடுறேன்னு தான் சொன்னார். அங்கே கூட்டம் கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் வந்ததுனால சரி நம்மளால் எந்த இடையூறும் ஏற்பற்றக்கூடாது என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தலைவர் அவர்கள் வந்து ஓட்டு போட்டு போயிட்டாங்க. ரொம்ப சோர்வாக இருந்தாங்க, பார்த்தாலே தெரியும் சோர்வாக இருந்தாங்க. ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் தான் அவர் வந்தார். அந்த செயலை தாங்க பாராட்டணும். அவர் 12 மணிக்கு ஓட்டு போட வராருன்னு எல்லாருக்குமே தெரியும், உளவுத்துறைக்கும் தெரியும், காவல்துறைக்கும் தெரியும், தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிக்கும் தெரியும். அப்போ ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? காவல்துறைக்கு இருக்குல்ல. அப்போயே அதை நீங்கள் சரிவர ஒழுங்காக பண்ணலை. அப்போ அங்கே வந்து ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்படணும், ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படணும். இதுக்கு காரணமே தளபதி அவர்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய பேருக்கு வந்து களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் செய்தது, இந்த காவல்துறை செய்தது. அரசாலும் காவல்துறையாலும் தளபதி அவர்களுக்கு வந்து பல நெருக்கடிகள் இருக்குது. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு பேசி. ஓட் போட்டிங்களா? போட்டேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வாக்களிக்க போகும்போது 200 பேரை கூட கூட்டிட்டு போயிட்டாரு. அவரால் வந்து அங்கிருந்த மக்களால் நிம்மதியாக வாக்கு செலுத்த முடியல, ஒரே கலைபரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவர் மேலே கமிஷனர் ஆஃபீஸில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. யார் வழக்கு தொடர்ந்தது? கொருக்குப்பேட்டை சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலர் செல்வம்ன்ற ஒரு நபர். அதாவது இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடு, ஒரு பெரிய நாடு. ஜனநாயக நாடு என்பது மக்களாட்சியை மையமாக கொண்ட ஒரு நாடு. மக்களாட்சி என்பது மக்களே மக்களுக்காக மக்களால் நடத்தப்படுகின்ற ஒரு ஆட்சி தான் மக்களாட்சி. மக்களாட்சி தான் இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த அடிப்படையில் 18 வயது நிரம்பிய எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட மிக உயர்ந்த ஒரு அதிகாரம் என்பது, உரிமை என்பது வாக்களிக்கின்ற ஒரு உரிமை. தலைவர் அவர்கள் தளபதி அவர்கள் வந்து ரஷ்யாவில் படப்பிடிப்பு தளத்தில் இருக்கிறாங்க. அந்த படப்பிடிப்பில் வந்து ஒரு சிறு காயம் ஏற்படுது அவருக்கு. அங்கே இருக்கின்ற மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 10 நாளாவது ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தளபதி அவர்கள் வந்து நினச்சிருந்தா ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் 40 மணி நேரம் வந்து ட்ராவல் பண்ணி வராரு. சிறிதளவு ஓய்வு கூட அவருக்கு இல்லை. 40 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்து தன்னுடைய ஜனநாயக கடமையை அவர் ஆட்டினார். நாங்கள் ஓட்டு போட போகிறேன் எல்லாரும் வாங்க அப்படின்னு அவர் சொல்லலை. புரியுதுங்களா? அது வந்து ஒரு தானா சேர்ந்த கூட்டங்க. மக்கள் வந்து நேசிக்கிறாங்க அவரை. அவர் வந்து ஒரு மக்கள் தலைவராக மாறிட்டார். சாதாரண ஒரு நடிகராக இருந்தார், ஒரு அரசியல் கட்சியினுடைய ஒரு தலைவராக மாறி மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு மக்கள் தலைவராக மாறிட்டார். அது தானாக சேர்ந்த ஒரு கூட்டம்ல, அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அவரை நேசித்து வராங்க. சிஎம் ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு போடும்போது கூட தான் இவ்வளோ கூட்டம் போனது. ஏன் அது குறித்து ஏன் புகார் கொடுக்கவே இல்லை அந்த சமூக ஆர்வலர்கள்? திடீர்னு சமூக ஆர்வலர்கள் எங்கேருந்து வராங்கன்னே நமக்கு தெரியல. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்ட வேட்பாளர்கள் 2 பேர் ஓட்டு போடவே இல்லை. தெரியுங்களா? எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயல். தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்க? 100% வாக்களிக்க வேண்டும், எல்லாரும் வாக்களிங்க அப்படின்னு விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தலில் போட்டியிடுகின்ற 2 வேட்பாளர்கள் வந்து ஓட்டு போடவே இல்லைங்க. அது குறித்து இந்த சமூக ஆர்வலுடைய நிலைப்பாடு என்ன? மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கின்ற, சினிமா துறையில் உச்சத்தில் இருக்கின்ற, அரசியலில் உச்சத்தில் இருக்கின்ற பல பேர் சென்னையில் இருந்து கொண்டு, தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு ஓட்டு போடவே வரலையே. அது குறித்து இந்த சமூக ஆர்வலர் பேசுவாரா? 40 மணி நேரம் டிராவல் பண்ணி கஷ்டப்பட்டு உடம்புல அடிங்க, கையில் அடிங்க, அது பின்னாடி தலையில் அடிங்க, முதுகில் அடிங்க, ரெஸ்டே எடுக்காமல் வந்து தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றணும்னு ஒரு தலைவர் வந்திருக்கிறார்ல, அவரை நீங்கள் பாராட்ட தானே செய்யணும். காலையில இருந்து மக்கள் எல்லாம் லைன்ல நின்றுகிட்டு இருக்காங்க. நடிகர் விஜய் வந்த உடனேயே அவர் பின்னாடி போலீஸ் கூட்டம் வருது, மக்கள் எல்லாம் திரண்டு போறாங்க. அவருக்கான ஸ்பெஷல் இடம் அங்கே ஸ்பெஷல் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. தலைவர் அவர்கள் வந்து வரிசையில் நின்று ஓட்டு போடணும் தான் விரும்பினார். அங்கே இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளும் அங்கே இருக்கின்ற தேர்தல் அதிகாரிகள் தான் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா கூட்டம் இன்னும் அதிகமாயிரும், அதனால் நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் விவிஐபிக்கென்று தனியாக வந்து ஓட்டு போடுறதுக்கான ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஆனால் தலைவர் அவர்கள் வந்து நான் கியூவில் நின்று ஓட்டு போடுறேன்னு தான் சொன்னார். அங்கே கூட்டம் கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் வந்ததுனால சரி நம்மளால் எந்த இடையூறும் ஏற்பற்றக்கூடாது என்கின்ற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தலைவர் அவர்கள் வந்து ஓட்டு போட்டு போயிட்டாங்க.
ரொம்ப சோர்வாக இருந்தாங்க, பார்த்தாலே தெரியும் சோர்வாக இருந்தாங்க. ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் தான் அவர் வந்தார். அந்த செயலை தாங்க பாராட்டணும். அவர் 12:30க்கு ஓட்டு போடுறாருங்க. அப்போ தமிழ்நாட்டினுடைய வாக்குப்பதிவினுடைய சதவீதம் எவ்வளோ தெரியுங்களா? வெறும் 26, 27, 30% தான். எங்கள் தலைவர் அவர்கள் ஓட்டு போட்ட பிறகு எவ்வளோ சதவீதம் வந்தது தெரியுங்களா? தேர்தல் ஆணையம் செய்த விளம்பரத்தை விட எங்கள் தலைவர் அவர்கள் ஓட்டு போட்ட பிறகு தான் அந்த 29 என்பது 35ஆக 40ஆக மாறியது. கடந்த ஆண்டை விட கம்மியா தான் பதிவாகி இருக்கு இந்த வாட்டி. அதுக்கு காரணம் வந்து நாங்க கிடையாது. இல்ல நீங்க ஓரளவுக்கு சொல்லல, 60 நீங்க இல்ல அதிகமா இருக்குன்னு ஓரளவுக்கு சொன்னதால 60 நான் இல்ல சொன்னேன். ஓரளவுக்கு 69% இந்த வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு எங்க தளபதி அவர்களுடைய வாக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கு. அதுவரைக்கும் தாவேகா கட்சியை சார்ந்தவர்கள், தளபதி அவர்களுடைய நண்பர்கள், நண்பிகள், தோழர்கள் யாருமே ஓட்டு போடவே இல்லையே. எங்க தலைவர் அவர்கள் ஓட்டு போட்ட பிறகு எல்லாரும் ஓட்டு போட போறாங்க. நானே என்னுடைய நண்பர் 2, 3 பேர்ட்ட கேட்டேன். நான் காலையில 10 மணிக்கே போய் ஓட்டு போட்டேன். என்ன நண்பா நீங்க ஓட்டு போட்டீங்களா அப்படின்னா, இல்ல இப்பதான் முதல்ல நான் ஓட்டு போட போறேன். ஆனா இந்த ஓட்டை வந்து 24க்கு நான் போட விரும்பல. 26க்கு சட்டமன்ற தேர்தலில் நான் தளபதிக்கு தான் போடுவேன். என்னுடைய ஓட்டு முதல் ஓட்டு இளைய தளபதிக்கு தான், வேற யாருக்கு நான் போடல. இங்க யாருமே சரியில்லை அப்படின்னு சொன்னாரு. அதன் பிறகு தளபதி அவர்கள் 40 மணி நேரம் கஷ்டப்பட்டு வந்து ஓட்டு போட்ட அந்த உணர்வை பார்த்துட்டு, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து தளபதியே ஓட்டு போட்டாரே, அப்போ நம்ம ஓட்டு போடாமல் இருந்தால் தவறாயிரும், இதுக்காகவே நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பலாயிரம் பேர் போய் ஓட்டு போட்டாங்கல்ல. அப்போ அந்த வாக்கு சதவீதத்தை உயர்த்திய பெரும் பங்கு தளபதி அவர்கள் இருக்கு. அது குறித்து அந்த சமூக ஆர்வலர்கள் வாய் திறந்தே பேச மாட்டேன்றாங்க. வாய் திறந்து பேசணும்ல. பல பேர் ஓட்டே போடலங்க. அது குறித்து பேசுங்க. எங்க இருந்து வரீங்க சமூக ஆர்வலர்கள் நீங்களா? இவ்வளவு நாள் ஆளே காணோம். தேர்தல் நேரங்கள்ல எல்லா கட்சியுமே ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்கல்ல. அப்போ எங்க போனாங்க சமூக ஆர்வலர்கள்? ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல. என்ன பெண்கள் எல்லாம் பளபளன்னு இருக்கீங்க, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டிருக்கீங்களா? ஓ நாங்க கொடுத்த 1000 ரூபாய் காசா அப்படின்னு ஒரு வேட்பாளர் பேசினார்ல. பெண்கள் எல்லாம் பளபளன்னு இருக்கீங்க, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டிருக்கீங்களா? நாங்க கொடுத்த 1000 ரூபாய் வச்சு தான் நீங்க பளபளன்னு இருக்கீங்கன்னு எவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசினாரு. ஏன்னா அவர் கல்லோடைச்ச காசா, இல்லை அவர் கொளுத்து வேலைக்கு போய் சம்பாதிச்ச காசா, இல்லை அவர் பேக்கெட்லேருந்து காசை எடுத்து கொடுக்குறாரா? மக்களுடைய வரி பணத்தை திருப்பி மக்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. அது எவ்வளோ கொச்சையாக பேசுனாங்க. அப்போ இந்த சமூக ஆர்வலர்லாம் எங்கே போனாங்க? இந்த தூங்கிட்டு இருந்தீங்களா எல்லாரும்? அப்போ தளபதி என்கின்ற மிகப்பெரிய ஒரு பிராண்டு, ஒரு பிரம்மாண்டம் இருக்குல்ல, அந்த இதை வந்து நீங்கள் பாசிட்டிவாக டச் பண்ணாலும் சரி, நெகட்டிவாக டச் பண்ணாலும் சரி, டச் பண்ணுற எல்லாருக்குமே வந்து விளம்பரம் கிடைக்கும். அப்போ இது போன்ற விளம்பர பைத்தியங்கள் அதிகமாக வருவாங்க. அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தக்கூடாது. தலைவர் அவர்கள் வந்தாங்க, ஓட்டு போட்டாங்க, அடுத்து அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. அவர்களுடைய தம்பிகள், தங்கைகள், தோழர்கள் எல்லாரும் நாங்கள் வாக்கு செலுத்தினோம். நல்ல சிறப்பான முறையில் ஒரு ஜனநாயக கடமை நம்ம ஆற்றியிருக்கோம். புரியுதுங்களா? அதை தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, சில பேர் செய்கின்ற அந்த விளம்பரத்திற்கு நம்ம வந்து துணை போக முடியாது. இல்ல கடந்த பல தேர்தல்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு தேர்தலும் தவறாம வந்து வாக்களிப்பாரு. நிறைய முன்னுதாரணமா இருப்பாரு மக்களுக்கு. இந்த முறை அந்த கூட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாயிடுச்சோ? ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியை ஆரம்பிச்ச பிறகு வந்து எதிரொலியா இது? இல்லை, தளபதி அவர்கள் எப்போ ஓட்டு போட வந்தாலும் கூட்டம் கட்டுக்கடங்காமல் வரும். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தளபதி அவர்கள் ஓட்டு போட வரும்போது இதே கூட்டம் தான் வந்தது. 2021 சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போடும்போதும் இவ்வளோ திரளான கூட்டங்கள் தான் வந்தது. ஒவ்வொரு முறையும் கூட்டங்கள் வர்றது இயல்பு தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் காவல்துறை வந்து கட்டுக்கோப்பாக வைத்திருந்தாங்க. ஒரு தலைவர் அவர்களுக்கு, தளபதி அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக காவல்துறை அதிகாரிகள் இருந்தாங்க. ஆனால் இந்த முறை ஏன் நீங்கள் பாதுகாப்பே கொடுக்கல? அவர் 12 மணிக்கு ஓட்டு போட வராருன்னு எல்லாருக்குமே தெரியும். உளவுத்துறைக்கும் தெரியும், காவல்துறைக்கும் தெரியும், தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிக்கும் தெரியும். அப்போ ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு மக்கள் தலைவருங்க. அவரை பார்க்க மக்கள் வருவாங்க. நம்ம மக்களை வந்து குறை சொல்ல முடியாது. அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? காவல்துறைக்கு இருக்குல்ல. அப்போ ஏன் அதை நீங்கள் சரிவர ஒழுங்காக பண்ணலை? அப்போ அங்கே வந்து ஒரு அசம்பாவிதங்கள் ஏற்படணும், ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படணும், இதுக்கு காரணமே தளபதி அவர்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய பேருக்கு வந்து களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் செய்தது, இந்த காவல்துறை செய்தது. அதையெல்லாம் உணர்ந்து கொண்டு தான் தளபதி அவர்கள் உடனே ஓட்டு போட்டு போயிட்டார். அவர் நினச்சிருந்தா கியூவில் நின்று இருந்தாங்க எவ்வளோ லட்சக்கணக்கான கூட்டம் வந்திருக்குங்க, கட்டுக்கடங்காத கூட்டம் வந்திருக்கும். அதையெல்லாம் உணர்ந்து தான் இந்த தேர்தல் அமைதியாக நடக்கணும் அப்படின்னு எங்கள் தலைவர் உணர்ந்து செயல்பட்ட இதுதான் தலைமை பண்பினுடைய ஒரு அடையாளம். ஏங்க ஓட்டு போட போறாருங்க, இந்த ஊடகம் இருக்கு பார்த்தீங்களா, ஊடகத்துக்கு ஒரு தர்மம் இருக்குல்ல. ஏங்க ஓட்டு போட போறாரு, கேமரா தூக்கி அவர் யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்ற அளவுக்கு அதை பிடிக்கிறாங்களா? அது எவ்வளோ ஒரு தவறான ஒரு விஷயம். இல்ல ஒரு ஆர்வத்துல போறாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி தவறுங்க. எல்லா நடிகர்களும் அப்படி போனீங்களா? எல்லா தலைவர்களும் இப்போ சிஎம் ஓட்டு போடும்போது உங்களால் அவ்வளோ தூரம் போக முடிஞ்சா? அப்போ அவ்வளோ தூரம் வந்து உங்களை நெருக்குதல் உண்டாக்கியது யாரு? காவலர்களுமே அங்க அப்படிதான் இருந்தாங்க. ஏன் அப்படி இருக்கும்? காவலர்களும் செல்போன் வச்சு அவர் ஒரு தலைவருங்க. அந்த மண்ணை ஆளக்கூடிய தகுதியை நோக்கி வரக்கூடிய ஒரு தலைவர், ஒரு அரசியல் கட்சி தலைவர். அவர் பின்னாடி லட்சக்கணக்கான தோழர்கள் இருக்கும். எங்க தலைவரை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு எப்படி இருக்கோ அதே போன்று காவல்துறைக்கு இருக்குல்ல, இந்த அரசாங்கத்துக்கும் இருக்குல்ல. விட்டா அந்த வாக்கு சாவடிக்குள்ளேயே போய் அவர் யாருக்கு ஓட்டு போடுறாருன்னு சொல்லிட்டு கேமரால படம் பிடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு போயிட்டாங்க. யார் அதுக்கு இடம் கொடுத்தது?
எல்லாமே காவல்துறை தாங்க பொறுப்பேற்க முடியும், நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. தலைவர் அவர்கள் எங்கே போனாலும் கூட்டம் வரதான் செய்யும். அதுக்காக தலைவர் அவர்கள் எங்கேயோ போகக்கூடாதா? நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு ஓட்டு போடும்போதே இவ்ளோ கூட்டம் காவல்துறையால கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்றீங்க. நாளைக்கு கட்சி சார்பில் எலெக்ஷன் முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. 2026ல களத்துல இறங்க போறீங்க. கட்சி சார்பில் நாளைக்கு ஏதாவது ஒரு மாநாடோ இல்ல கூட்டமோ நடத்தும் போதோ இல்ல விஜய் அவர்களே பயணம் மேற்கொள்றாரு மக்களை சந்திக்க களத்துல அப்படின்னா அந்த கூட்டத்தை எப்படி சமாளிப்பாங்க? முதல்ல அனுமதி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொடுக்க மாட்டாங்க. எப்படி அனுமதி கொடுப்பாங்க? நம்ம கடந்த பல நிகழ்வுகளை பாருங்க. அவருடைய படப்பிடிப்புக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, இசை வெளியீட்டு விழாவுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, வெற்றி விழாவை கொண்டாடுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அது தொடர்ந்து வந்து இந்த அரசாலும் காவல்துறையாலும் தளபதி அவர்களுக்கு வந்து பல நெருக்கடிகள் இருக்கு. இப்போ அரசியல் என்றாலே பல நெருக்கடிகள் வரதானே செய்யும். அதையெல்லாம் சந்திக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். எங்கள் தலைவரை, தளபதியை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அது எவ்வளோ பெரிய மாநாடு நடத்தினாலும் சரி, தலைவர் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டாலும் சரி, அவரை பாதுகாக்கக்கூடிய தோழர்கள் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் பார்த்துப்போம். நீங்கள் வந்து எங்களுக்கு இடையூறு செய்யாமல் இருந்தால் சரி. அதாவது உதவி செய்யாட்டியும் ஒவ்வொருத்தரம் செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த அதிகாரிகளும் இந்த அதிகார வர்க்கமும் எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரம் செய்யாமல் இருந்தாலே போதும். நாங்கள் வந்து மிக சிறப்பான முறையில் வந்து ஒரு மக்கள் பணியை நோக்கி நாங்கள் செல்வோம். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நலன் கருதி கூட அவங்க அனுமதி கொடுக்காம இருக்கலாம்ல. பொது வாழ்க்கைக்கு வருகின்ற பொழுது யாருக்காக வராங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். மக்களுக்காக வருகின்ற பொழுது அதற்கு வந்து தகுந்த வகையில் வந்து ஏற்பாடு செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குல்ல. அதுக்கு தானே நீங்கள் கடமை செய்கிறீங்க. இப்போ தலைவர் அவர்கள் வராரு அப்படின்றதுக்காக அவ்வளோ லட்சக்கணக்கான கூட்டம் வருது அப்படின்றதுக்காக எங்கள் தலைவரை முடக்க முடியாதுல்லங்க. அது ஜனநாயகத்தை குழி தோண்டி பறிக்கக்கூடிய ஒரு செயல்ல. அவர் எதை தனக்காக வராரு, மக்களுக்காக வராரு, மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற ஒரு நோக்கத்தோடு வராரு. அப்படி வரக்கூடிய ஒரு நபரை நீங்கள் தாங்க வளர்த்து விடணும். நீங்கள் தான் ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கணும். அதனால் எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தோழர்கள் தயாராக இருக்கும். எங்கள் தலைவரை பாதுகாப்பதற்கும் தோழர்கள் நாங்கள் அணிதிரண்டு தயாராக தான் இருக்கோம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொரு விஷயம், 2026ல சட்டமன்ற தேர்தலை தான் நான் எதிர்கொள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு தெளிவா. முதல் அறிக்கையிலேயே அது இருந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல யாரை ஆதரிக்க போறேன் இல்ல யாரை எதிர்க்க போறேன் அப்படின்றத எங்கேயுமே நடிகர் விஜய் சொல்லவே இல்லை அப்படிங்கிறது ஒரு விமர்சனமா இருக்குல்ல. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் வந்து அறிவிலிகள் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவான ஒரு மக்கள். தமிழ்நாடு மண் என்பது நமக்கான மண். இந்த மண் பாதுகாக்கப்படணும். இந்த மண்ணுக்கான கலாச்சாரம் பாதுகாக்கப்படணும். இந்த மண்ணுக்கான சமத்துவம் பாதுகாக்கப்படணும். இந்த மண்ணுக்கென்று சமூக நீதி இருக்குது, அந்த சமூக நீதி பாதுகாக்கப்படணும். தமிழ் மண்ணுக்காக போராடி இறந்த பல தியாகிகள் இருக்கிறாங்க. அவர்களுடைய உணர்வுகள் பாதுகாக்கப்படணும் என்ற புரிதல் கொண்டவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் தான் எங்களுடைய கட்சியில் உறுப்பினராக இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட தோழர்கள் யாருக்கு வாக்கு செலுத்தியிருப்பாங்க? இந்த மண்ணுக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதை உணர்ந்து தான் வாக்கு செலுத்தியிருப்பாங்க. அதனால் எங்களுக்கு யாரும் பாடம் எடுக்க வேணாங்க. நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். எங்களுக்கான தலைவர்கள் யார், எங்களுக்கான கொள்கைகள் என்ன, எங்களுக்கான கோட்பாடுகள் என்ன. தமிழ்நாடு என்பது கொள்கைக்கான மண். தமிழ்நாடு என்பது கோட்பாடுகளுக்கான மண். அந்த கோட்பாட்டு தெளிவும் கொள்கை தெளிவும் கொண்டவர்கள் தான் தமிழக வெற்றி கழகத்தில் நாங்கள் உறுப்பினராக இருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த மண்ணுக்கு யார் வந்தால் சரியாக இருக்குமோ அவர்கள் வர வேண்டும் என்பதை உணர்ந்து எல்லாரும் சரியான நபருக்கு வாக்கு செலுத்திருக்கோம். அதுதான் யாருன்னு கேக்குறேன். நான் இப்ப அறிக்கையிலேயே நீங்க இப்ப யாருக்கு ஓட்டு போடுறீங்க சொல்ல முடியுமா? இல்ல நான் யாருன்னு சொல்ல சொல்லல. நாங்க ஜனநாயக நாங்க வந்து ஓட்டு போராட்டி நீங்க கேள்வி கேட்கலாம். நான் வந்து தேர்தலை சந்திக்க போறேன் அப்படின்னும் போது எனக்கு ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு சொல்றாரு. 2024ல நான் ஓட்டு போட போறேன் அப்படின்னும் போது நடிகர் விஜய் யாருக்கு ஆதரவு ஆதரவுங்க. மக்கள் யார் பக்கம் நின்றார்களோ அவர்களின் பக்கம் நாங்க நின்றோம். மக்கள் யார் பக்கம் நின்று இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவர்களின் பக்கம் நாங்க நின்னோம். மக்களுக்கான ஒரு அரசை கொடுக்க வேண்டும் என்று தான் எங்கள் தளபதி அவர்கள் நினைக்கிறாங்க. அப்போ மக்கள் என்ன புரிதலோடு இருக்கிறாங்க, மக்கள் என்ன தெளிவோடு இருக்கிறாங்க, மக்கள் என்ன சிந்தனையோடு இருக்கிறாங்க என்பதை சிந்திக்கக்கூடியவர் தான் எங்கள் தளபதி அவர்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய ஒவ்வொரு ஓட்டுமே வந்து தமிழ்நாட்டு மண் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக விலப்பட்ட ஓட்டுகள் தான். ஏன்னா கோட் படத்துல இருந்து பாட்டு வேற வந்துச்சு. அந்த பாட்டுல மைக்கு சின்னத்தை ஆதரிக்க சொல்றாரு நடிகர் விஜய் அப்படின்லாம் நிறைய வந்துச்சுல. ஏங்க அதாவது சமூக வலைதளத்துல பலரும் பல விதமா பேசுவாங்க. அதாவது 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. ஒருத்தர் உண்மையை பேசுவார், ஒருத்தர் பொய் பேசுவார், ஒருத்தர் இருக்கிறத பேசுவார், ஒருத்தர் இல்லாததை பேசுவார். அதனால தான் கிராமங்களில் வந்து 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அவர்கள் பேசுகிறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. எங்கள் தலைவர் அவர்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம். அவர் ஓட்டு போட்டு முடித்த உடனே ஒரு அறிக்கை வெளியிட்டார். நான் என்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டேன், தோழர்கள் எல்லோரும் ஜனநாயக கடமை ஆற்றுங்கள் அப்படின்னு சொன்னார். ஜனநாயக கடமை என்றாலே ஜனநாயகத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்று பொருள். அந்த அடிப்படையில் நாங்கள் ஜனநாயகத்தின் பக்கம் நின்றிருக்கிறோம். அது யார் ஜனநாயகம் என்பதை மக்கள் தீர்மானித்துக் கொள்வார்கள். நீங்களும் அந்த பாயிண்டை பிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஓகே. இல்ல அதுதான். நாம் தமிழர் கட்சியோட வந்து கூட்டணி வைக்க போறாங்க போல இவங்க 2026ல. அதனால தான் மைக்கு சின்னத்த ஆதரிக்க சொல்றாங்க அப்படின்ட்டு. சீமான் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும்போது கூட சீமான் அவர்கள் வரவேற்கிறாரு. அப்படி ஒரு ஐடியா இருக்கா? குடிமக்கள் தான் எங்களுடைய கூட்டணி அப்படின்னு தளபதி அவர்கள் சொல்றாங்களா, உறுதியா கூட்டணி இருக்குது. எங்களுடைய கூட்டணி என்பது மக்கள் கூட்டணி. மக்களோடு நாங்க கூட்டணி வைக்க போறோம். தேர்தல் முடியிற வரைக்கும் காத்துட்டு இருந்தீங்க. தேர்தல் முடிஞ்சிருச்சு தமிழகத்துல. அடுத்தடுத்த நகர்வுகள் என்னென்னவா இருக்க போகுது? இல்ல இன்னும் பல வேலைகள் போயிட்டு இருக்குது. ஒரு பெரிய மாநாடு திட்டமிடப்பட்டிருக்கு. மாநாட்டுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கைகள் நடக்குது. கட்சியினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், செயல் திட்டங்கள், கட்சியில் வந்து உறுப்பினர்கள் நியமனம் போன்ற உள்கட்டமைப்பு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. கட்சியினுடைய பதிவு என்பது தேர்தல் ஆணையம் டெல்லி தேர்தல் ஆணையத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா வேலைகளும் ஆக்கப்பூர்வமா நடந்து கொண்டு தான் இருக்கு. அதுவும் இல்லாம வந்து இந்த கோடை காலங்கள்ல வந்து மக்களுக்கு வந்து மோர், நீர், உணவு கொடுப்பது, அ பல மக்கள் நலத்திட்ட உதவிகளை தோழர்கள் ஆங்காங்கே பல இடங்கள்ல செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்க மக்களோடு மக்களா தான் இருக்கிறோம். அரசியல் பணி செய்து கொண்டு தான் இருக்கிறோம். திரைப்படம் சைடு வருவோம் இப்ப. கில்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கு அந்த ஃபேன் பேஸ்லாம் பார்க்கும்போது? அதாவது இவ்வளவு காலம் இல்ல வந்து கட்சி சார்ந்து பேச வேண்டாம். இல்ல அதான் தவிர்த்து இவ்வளவு காலம் வந்து மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து தேர்தல் திருவிழா கொண்டாடினாங்க. இப்ப நாங்க வந்து கில்லி திருவிழா கொண்டாடுறோம். ஒரு ரிலீஸ் செய்யப்பட்ட ஒரு படத்தை வந்து மக்கள் இவ்வளவு தூரம் கொண்டாடுவது என்பதே இதான் முதல் முறை. முதல் நாள் கலெக்ஷனே வந்து 5 கோடியை தாண்டி போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு வெளியான புதிய திரைப்படங்களை காட்டிலும் இதனுடைய வசூல் அதிகமா அப்ப இருக்கு. எந்த அளவுக்கு மக்கள் வந்து எங்க தலைவரை நேசிக்கிறாங்கன்னு பாருங்க. மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக எங்களுடைய தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. 2004லயே வந்து இந்த படம் வந்து அப்போதே முதல் முறையாக தமிழ் சினிமாலேயே 50 கோடியை கடந்த ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கில்லி தான். அந்த சாதனையை செய்தவர் வந்து தளபதி அவர்கள் தான். 20 ஆண்டுகளுக்கு பிறகு ரிலீஸ் செய்யப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டங்களா போயிட்டு இருக்குல்ல. அதெல்லாம் வந்து எதை உணர்த்துது அப்படின்னா, மக்கள் வந்து அவரை வந்து தங்க வீட்டு புள்ளையா நினைச்சுக்கிறாங்க. தான் வீட்டில் வந்து ஒரு உறுப்பினரா எங்களுடைய தளபதியை நினைத்து கொண்டாடி கொண்டிருக்காங்கல்ல. இந்த கொண்டாட்டம் என்பது வரவேற்கக்கூடியது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த கோடை காலம் என்பது கில்லி காலமாக மாறி மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. மனப்பூர்வமா நாங்க அத வரவேற்கிறோம். அந்த கொண்டாட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் விசில் போடு பாட்டுல திரும்பவும் வந்து அந்த பார் செட்டப் இதெல்லாம் வச்சு என்ன சொல்ல வராரு மக்களுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல. அந்த பாட்டுல ஏதாவது ஒரு வரிகள் வந்து இந்த சமூகத்தை சீர்கேடு செய்யக்கூடிய வரிகள் ஏதாவது ஒரு வரிகள் சொல்லுங்க. அந்த மாதிரி வரிகள் இல்ல. நான் வரிகள்னு சொல்லல. பின்னாடி அந்த பார் செட்டப் தான் சொன்னேன். ஏங்க தமிழ்நாட்டுல சந்து பொந்தெல்லாம் தெரு தெருவா வந்து சாராய கடை இருக்கா இல்லையா? அந்த கடையை இழுத்து மூட சொல்லி சமூக ஆர்வலர்கள் போராட்டம் பண்ண சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் தமிழில் வந்து வழக்காட முடியாது. அப்போ உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வர வேண்டும் என்று எல்லாரும் நம்ம போராடிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் வரைக்கும் கொண்டு வர முடியல. ஆனால் சாராய பாட்டிலுக்கு வீரன்னு தமிழ் பேர் கொண்டு வந்தாங்க தெரியுமா? எவ்வளோ கேவலமான ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல். இது குறித்து சமூக ஆர்வலர்கள் பேச வேண்டியதானே? ஏன் பேசாமல் இருக்கிறாங்க? அதனால அந்த பாடலில் வந்து எந்த ஒரு மக்களை வந்து சீரழிக்கக்கூடிய எந்த வரிகளுமே கிடையாது. அந்த பாடல் எல்லாமே மோட்டிவேஷனுங்க. அது அந்த பாடல் வரிகளை கேளுங்க. ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் அந்த பாடல் வரிகள் இருக்கும். அது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள், விளம்பரம் தேட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் வந்து அவர்கள் வந்து ஒரு தளபதி அப்படி டச் பண்ணால் நம்ம ரொம்ப ஃபேமஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. இப்போ திமுக, அதிமுக போன்ற கட்சிகளிடமிருந்து ஒரு மாற்றம் வேண்டும். அதற்கு தளபதி அவர்கள் வர வேண்டும் என்று மக்கள் வந்து உள்ளுணர்வாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு நீங்கள் தளபதி அவர்கள் மீது என்னதான் நீங்கள் சேற்றை வாரி இறைத்தாலும் அது திருப்பி உங்களுக்கே தான் வரும். திமுக அதிமுகவுக்கான ஒரு மாற்று அரசியல் அப்படின்னா அப்ப திராவிடத்தை எதிர்க்கிறீங்களா? திராவிடத்தெல்லாம் நாங்கள் எதிர்க்கவே இல்லைங்க. திமுக அதிமுக கட்சிகளை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்கள் தான் பெரியார் அவர்களை வந்து எங்களுடைய கோட்பாட்டு தலைவராக நாங்கள் முன்வைக்கிறோம்ல. திராவிடம் என்பது ஒரு கருத்தியலுங்க. அது சமத்துவம், சமூக நீதி, ஜனநாயகம், சாதி ஒழிப்பு, பெண் அடிமைத்தனம் இருக்கக்கூடாது, எல்லோரும் சுதந்திரமாக இருக்கணும், எல்லாருக்குமான கல்வி கிடைக்கணும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்பதை கற்பிக்கக்கூடிய ஒரு கருத்தியல், ஒரு கோட்பாட்டினுடைய பெயர் தான் திராவிடமே தவிர அதை நம்ம விமர்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோன்னு சொல்கிறோம். அதை நீங்கள் வந்து திராவிட கோட்பாடுன்னு நினைத்துக்கலாம், அதை வந்து ஒரு பெரியாரிய கோட்பாடுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம், அதை வந்து அம்பேத்கரிய கோட்பாடுன்னு நினச்சிக்கலாம், அதை வந்து தமிழக வெற்றி கழகத்தின் கோட்பாடுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். அது உங்களுடைய புரிதலுக்கு ஏற்றார் போல தான் நம்ம அதை சொல்ல முடியும். ஏன்னா ஈஸ்டர் பண்டிகைக்கு ஒரு வாழ்த்து வருது, ரமலான் பண்டிகைக்கு ஒரு வாழ்த்து வருது, ஏப்ரல் 14 அம்பேத்கருடைய பிறந்த நாளுக்கும் வாழ்த்து வருது, உறுதிமொழி இருக்கிறாங்க. ஆனா அதே ஏப்ரல் 14 சித்திரை முதல் நாள் தை திருநாளுக்கு ஒரு வாழ்த்து வரவில்லை, ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. சித்திரை பெருநாள் வாழ்த்து நாங்க சொன்னோமே. சொல்லலையே. தோழர்கள் எல்லாரும் கட்சியுடைய ட்வீட் பேஜ் அபிஷியல் பேஜ்ல இல்லையே. தோழர்கள் எல்லாரும் நம்ம சொன்னோம். அதாவது வந்து உங்களுக்கு தெரியும்
தமிழ் புத்தாண்டு என்பது என்னைக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால அதுக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை. அதெல்லாம் உணர்ந்து தான் தளபதி அவர்கள், தலைவர் அவர்கள், கட்சி எல்லாமே செயல்பட்டு கொண்டு இருக்கு. அதனால வந்து திமுக சொல்லலை, அதனால இவங்களும் சொல்லலை, அப்போ எல்லாம் ஒரே சித்தாந்தத்தில் போகிறாங்க அப்படின்ற பார்வையெல்லாம் கிடையாது. நாங்கள் வரலாற்று ரீதியாக பேசுகிறோம். இங்கே வரலாறு என்ன கற்பிக்குதோ அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். இந்த மண் என்ன வாழ்வியலை சொல்லுதோ அதை நோக்கி நாங்கள் போகிறோம். தெளிவான ஒரு பயணத்தோடு போகிறோம். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய எல்லா அறிக்கைகளையுமே நீங்கள் பார்க்கணும். அப்ப சித்திரை வைகாசி அப்படிதான் ஆரம்பிக்கும். தை மாசி இந்த பங்குனி மண் ஆரம்பிக்காது. என்ன வாழ்வியலை கற்பிக்கிறதோ, இந்த தமிழ் மண் என்ன வரலாற்றை கற்பிக்கிறதோ அதை நோக்கி எங்களுடைய அரசியல் பயணம் இருக்கும். தெளிவா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தெளிவாக சொல்கிறேங்க, வாழ்வியலை நோக்கி தான் எங்களுடைய பயணமே. தமிழ் மக்களுடைய வாழ்வியலை நோக்கி எங்களுடைய ஒவ்வொரு அறிக்கைகளும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்கும். அதனால தான் தமிழக வெற்றி கழகம் என்று கட்சிக்கு வந்து ஒரு அழகிய தமிழ் பெயர் சூட்டப்பட்டிருக்கு. ஓகே, அப்ப அடுத்த மாநாடு எப்ப எதிர்பார்க்கலாம்? விரைவாக எதிர்பார்க்கலாம். சில மாதங்களில் சில எதிர்பார்க்கலாம். மாதங்கள்ல இருந்து அந்த மாதிரி ஏதாவது டேட் சொல்லுங்க. அதான் சில மாதங்கள் அபிஷியல் டேட்னு இல்ல, இல்லை, அதை எல்லாத்தையும் நான் சொல்லிட முடியாது. இல்லை, அது கட்சியில் ரிசல்ட் முடிஞ்ச பிறகு எதிர்பார்க்கலாமா? கட்சியில இருந்து முறையான எல்லா அறிவிப்புகள் வரும். எல்லாமே நாடாளுமன்ற தேர்தலுடைய அந்த ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு தான் எல்லாமே. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் எந்த மாதத்தில் வேணால் வரலாம். ஆனால் மிகப்பெரிய ஒரு மாநாடு, தமிழ்நாடே வந்து திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய ஒரு மாநாடு இருக்கும். தலைவருடைய பிறந்த நாளைக்கு எதிர்பார்க்கலாமா? அப்ப இருக்குங்க. ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? எங்களை விட நீங்க ரொம்ப அவசரமா இருக்கீங்க. அவசரமா இல்லைங்க, கேக்குறேங்க. இல்லை, சிறப்பாக இருக்கும். நல்ல பெரிய ஒரு மாநாடு. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மாநாடு நடந்திருக்காது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இததான் மாநாடு. ஒவ்வொரு கட்சியும் சொல்றாங்க. நீங்க பார்க்க தானே போறீங்க களத்துல. இப்போ பார்த்தீங்களா கில்லி படத்தினுடைய கொண்டாட்டத்தை பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க எல்லாருமே? அவ்வளோதான், அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் இவர் படம் ஓடாது, ரசிகர்கள் யாரும் ஒரு படத்தை பார்க்க மாட்டாங்க, இவரை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள், விமர்சகர்கள் கண்மூடித்தனமாக விமர்சனத்தை முன்வைத்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில்? புது படம் வந்ததே தெரியாமல் கில்லியினுடைய கொண்டாட்டம் மிக தீவிரமாக போயிட்டு குடும்பமாக பார்க்குறாங்க. நேற்று சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ பார்க்குறேன். ஒரு 70 வயசு பாட்டி செம்ம டான்ஸு தியேட்டரில், ஒரு 5 வயசு குழந்தைகள் நடனம் ஆடிட்டு இருக்காங்க. குடும்பமாக கொண்டாடுறாங்கல்ல. அந்த கொண்டாட்டம் என்பது அரசியல் கொண்டாட்டமாக மாறப்போகுது. 26ல் குடும்பமாக எல்லாரும் வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ நிறைய பேர் முதல் வாக்காளர் ஓட்டர் ஐடி வாங்கி வச்சுட்டு நிறைய பேர் ஓட்டே போடலை, சென்டிமெண்ட் பார்க்குறேன். என்னுடைய ஓட்டு தளபதிக்கு தான் நான் போடுவேன், வேறு யாருக்குமே போட மாட்டேன், திமுக அதிமுகவுக்கு நான் போடுறதில்ல, ஃபஸ்ட்டு நான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னா அது 26 தளபதிக்காக தான் நான் போடக்கூடிய ஓட்டாக இருக்கும் அப்படின்னு பல பேர் ஓட்டே போடலையே. அப்போ மக்கள் வந்து எவ்வளோ காத்திருக்காங்க பாருங்கள். அப்போ காத்திருப்பது கூட வெற்றியினுடைய அடையாளம் தானேங்க. பல வாக்காளர்கள் காத்திருக்காங்க சரியான ஒரு நபருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு. நிச்சயமா இப்ப தேர்தல் முடிவுகள் முடிஞ்ச பிறகு தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மாநாடு எதிர்பார்த்திருப்போம். நேரத்திற்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. GUVI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. தன்னாரே ரூபி ரசை